அரசாங்க வைத்தியசாலைகளில் தரமற்ற மருந்துகள் வழங்கப்படவில்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தரமற்ற மருந்துகள் தொடர்பாக நேற்று முன்தினம் செய்தித்தாள்களில் வெளியான செய்தி குறித்து எதிர்க்கட்சியின் பிரதம இணைப்பாளர் கயந்த கருணாதிலக முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சர் குறிப்பிடுகையில், தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட மருந்துகள் தான் அரசாங்க வைத்தியசாலைகளில் விநியோகிக்கப்படுகின்றன. தரமற்ற மருந்துகள் அரசாங்க வைத்தியசாலை கட்டமைப்பினூடாக செல்லவில்லை. தரத்தின் தன்மை தொடர்பாக பிரச்சனை இருப்பின் அது அறிவிக்கப்படும். இந்நிலையில் இது தொடர்பாக எதிர்காலத்தில் விரிவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். சிவப்பு சீனி மீதான வட்வரியை நீக்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தினத்தி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில், தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் போது 1 கிலோ சிவப்பு சீனி 300 ரூபாவாகவும் சந்தையில் 1 கிலோ வெள்ளை சீனி 220 ரூபாவாகவும் காணப்படுகின்றன. இதேவேளை இலங்கைக்கு வெளியில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனிக்கு வட்வரி அறவிடப்படவில்லை. ஆனால் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் பழுப்பு சர்க்கரை 18% வட் மற்றும் 2.5% வரி விதிக்கப்படுகின்றது. மேலும் சிவப்பு சீனி அத்தியாவசியமற்ற பொருளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இலங்கைக்கு வெளியில் இருந்து கொண்டுவரப்படும் வெள்ளை சீனி அத்தியாவசிய பொருளாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாகவே சிவப்பு சீனி மீதான வட்வரியை நீக்குவதற்கான பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவரது உரையில் முன்வைத்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அனுரவை சந்தித்த போது அரசியல் தீர்வு விடயத்தில் தனது நேர்மையான நல்லெண்ணத்தை வெளிக்காட்டினார் என இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஆற்றிய தனது கன்னி உரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், நாங்கள் எதிர்க்கட்சி என்ற பெயருடன் அமர்ந்துள்ளோம். ஆனாலும் அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து முற்போக்கான செயற்பாடுகளுக்கும் நாம் உங்களுடன் இருப்போம். யுத்தம் முடிவிற்கு வந்து 15 வருடங்களாகிவிட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. யுத்தத்தால் இறந்த உறவுகளை வணங்கும் நினைவேந்தலுக்கு நீங்கள் தடை போடவில்லை. அதே நேரம் பல நூற்றுக்கணக்கான இறந்தவர்களின் உடல் புதைக்கப்பட்ட துயிலும் இல்லத்தில் இன்று இராணுவ முகாம் உள்ளது. இவ்விடத்தை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து நல்லெண்ணத்தை காட்டுங்கள். அரசியல் கைதிகளை விரைவில் விடுதலை செய்யுங்கள். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதற்கு மனச்சாட்சியுடன் விடையை தேடுங்கள். அத்துடன் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தம் தொடர்பிலும் சில வார்த்தைகள் சொல்ல எண்ணுகின்றேன். திட்டமிடப்படாத கட்டுமானங்களுக்கு வடிகால் அமைப்பு சீரின்மையும் அனுமதியற்ற கட்டட நிர்மாணங்களும் வெள்ளம் ஏற்பட முக்கிய காரணங்களாகும். பாதிக்கப்பட்ட மக்களிற்கான உடனடி நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டுள்ளேன் என்றார். 2025ஆம் ஆண்டுக்கான முதல் 4 மாதங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு கணக்கு மீதான வாக்கெடுப்பு எந்தவித வாக்கெடுப்புமின்றி பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசாங்க பணிகளை தொடர்வதற்கும் கடன் செலுத்துவதற்குமான நிதி ஒதுக்கீட்டு கணக்கு மீதான வாக்கு பணம் கடந்த 3ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இது தொடர்பில் நேற்று முன்தினமும் பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்றுள்ளது. இதற்கமைய நேற்றைய விவாதத்தின் பின்னர் வாக்கெடுப்பின்றி நிதி ஒதுக்கீட்டு கணக்கு மீதான வாக்குப்பணம் நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் இலங்கையில் விளம்பரங்களுக்கு 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை பயன்படுத்த தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி தெரிவித்துள்ளார். இதனை பற்றி மேலும் தெரிவிக்கையில், இந்த தீர்மானம் தொடர்பான வர்த்தமானியை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கிழக்கு கடலலையின் கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் டிசம்பர் 10 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய
பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தினதி இதனை தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலை சீருடைக்கான துணிகளை வழங்கும் போது அதில் பெருமளவிலான துணிகள் வீணடிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதனால் மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்கும் தீர்மானத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இதன்படி மின்சார சபை முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதுடன் தற்போதுள்ள மின் கட்டணத்தை திருத்தம் செய்யாமல் அதே முறையில் மாற்றமின்றி பேணுவதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளது. வவுனியா பேராறு நீர்த்தேக்கத்தின் வான்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது. நேற்று மாலை பேராறு நீர்த்தேக்கத்தின் வான்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் நீருக்குள் தவறி வீழ்ந்து மூழ்கியுள்ளார். இதனை அவதானித்த மற்றொரு நபர் சம்பவம் தொடர்பாக ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். இதனையடுத்து குறித்த நபரை தேடும் பணி ஊர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. நீண்ட நேரமாக தேடுதல் இடம்பெற்று வந்த நிலையில் சில மணி நேரங்களின் பின்னர் அவரது சடலம் நீருக்குள் இருந்து மீட்கப்பட்டது. சம்பவத்தில் தரணிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இரு பிள்ளைகளின் தந்தையே மரணமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்ட விபத்து தொடர்பில் கொல்பெட்டி பிரதேசத்தில் வைத்து நேற்று அவர் கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் லொஹான் ரத்வத்தேயின் மனைவிக்கு சொந்தமான மெரிகானை எபல்தெனிய சாவல வீதியில் உள்ள 3 மாடி வீட்டிலிருந்து இலக்க தகடுகளற்ற சொகுசு கார் சட்டவிரோதமான முறையில் மீட்கப்பட்டிருந்தது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் லொஹான் ரத்வத்தேயும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்திற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நுவரெலியா மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டது. இதில் 46,438 அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரான ஜீவன் தொண்டமான் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்றத்திற்கான தலைவராக ஜீவன் தொண்டமான் நேற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.